அக்கா வந்து விட்டாரா? அவர் வந்துட்டாரடா? அவர் வந்து ரொம்ப நேரம் ஆகி போச்சு. ஏண்டா கவலா வரும்படியா போகும்படியா கேட்டுட்டு வரா? உங்களை வரும்படி உத்தரவு. பாதம் பண்ணிடலாமா? ஆமா. நீங்கள் துரிதமாக நீங்கள் எதனையாக சாவிதா மன்னவரே சாமி
பேர் இந்த இடத்துல வேலை செய்றீங்க. எங்கடா போறீங்க? ஏன் என்ன கூப்பிடுற? 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர் கூப்பிடுறேன் பாப்பா. ஏப்பா 10 மணிலிருந்து போயிட்டு போ. என்னன்றா அது எது கேட்ட ஆளுக்கு வருவாங்க. சாப்பிடலையா? இது ஐந்தாறு வெயிட்டாரு வாமி. ஜனங்க ஏங்க படியலுக்கு போறேன்னு சொல்றீங்களே, படியலுக்கு போக இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? படியலுக்கு தருவாயிலே என் மனசை மாற்றாதே, நான் படியலுக்கு செல்லுறேன். என்னங்க மனம் வேற மாற போகுது சாமி. படியலுக்கு போக எவ்வளவு நேரம் இருக்கு மட்டும்? ஆசையோடு பேசினால் நேரம் கடந்து விடும். படியலுக்கு செல்ல வேண்டும். என்னங்க போக வேண்டும் சொல்றீங்க, எவ்வளவு நேரம் இருக்குன்னு நான் கேட்கிறேன். சில வினாடி காலம் போய்தான் இருக்கிறது. எவ்வளவு நேரம் இருக்கு? சில வினாடி காலம் போய்தான் இருக்கிறது. என்னங்க அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காருங்க. என்னங்க உட்காருங்க 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 உட்காருங்க. சில வினாடி நேரம். டேய் பையா, டேய் டேய்டா அட ஒரு தூக்கி போய் வைக்க மாட்டாங்க. ஏம்மா வாடாங்க டபல்மா வாடா. இப்ப என்ன தெரியுமா? எங்க போறா? ஐயோ ஏம்மா பின்னாடி பின்னாடி எங்க வீட்டுக்காரரு படியலுக்கு போறாரா? ஐயா கை பிடிக்காத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா பையா, நான் யாரு என்ன பார்த்தா எடுத்து பேசுறேன்? அம்மா அம்மா வந்தாலும் குடிக்கிறாத்து குடிச்சு எனக்கு கூச்சமா இருக்கு. எங்க வீட்டுக்காரோ படியலுக்கு போறார். சில வினாடி கால பொழுது இருக்கா. ஏண்டா இப்படி சில வினாடி கால பொழுது இருக்கும் போது, ஆமா ஐயா டேய் ஏண்டா என் மனதிடமாக ஒரு சிறிய சந்தேகம்டா. வந்துட்டாலே சந்தேகம், இதுல சிறிய சந்தேகம் வேற. ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சுடா. சரி, அதை இப்ப யாருகிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட கேட்கலாமா? கேட்கலாம். ஆனா நீ கேளு, நான் அப்படி எட்டு நின்னு பாத்துக்கிறேன். ஏண்டா ஏன்னா சந்தேகம் வந்து நீ கேட்டு ஏண்டா என் வீட்டுக்காரர்கிட்ட போய் நான் சந்தேகம் கேட்பேன். ஏமா நான் தப்பா சொல்லமா? அப்ப எங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சந்தேகம் கேட்பேன். ஐயா எங்க வீட்டுக்காரோ கோவக்காரர். மாடா போடானா கூட கம்முனுக்கு ஆம்பளை எங்க வீட்டுக்காரர் கிடையாது. ஐயா கேட்டா ஐயா எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கோவக்காரர், ரோசக்காரர் வேற. எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் சந்தேகம் கேட்கும் போது ஒரு வேளை கோவம் வந்து சூடாக்கி குத்தத்தை தெத்தி ஓடியாந்தான்னு வச்சுக்கா. ஐயோ ஐயா நான் முன்னையே ஓடுவேன். நீ இன்னும் வந்து தட்டி யாரு வீட்டு சண்டைக்கு அவங்க குத்துவாங்க. சரி அப்படி தெரிஞ்சு வந்தா நான் பாத்துக்கிறேன். உன்னை குத்த எப்படி பாத்துனா டேய் நான் பின்ன ஓடுவேன், நீ முன்ன பின்னாடி வந்து தட்டி நிறுத்திக்கணும். ஏமா உன்னை குத்த வந்தா நான் உன்னை குத்தறத நான் பாக்குறேன். பாக்குறியா? சரி கேட்கலாமா? சாமி நீங்க படியலுக்கு போகும்போது என்னங்க என்னங்க என் மனதிடமாக ஒரு சிறிய சந்தேகம். ஒரு கைத்தா தாங்கி பிடிக்க மாட்டியா? இதுதான் சரியான பாவி. நாங்க தாங்கணும், உங்களை தள்ளிட்டு போற நீ நாங்க பிடிச்சிங்க. பாய் பச்சை பந்தல் வீட்டுக்கு ஒண்ணு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துரு. அடிக்கவே தேவை. ஒரு 500 ரூபாய் கொடுத்துறேன். இந்த மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுங்க. ஒரு பெண்ணால பட்டவனுக்கு எந்த நோய் வந்தாலும் வரலாம். ஆமா சந்தேகம் என்பது ஒரு இல்லறத்தில் வந்து விட்டால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? சந்தேகம் என்பது சரக்கு, அது எந்த கடையில் அடிக்க வாங்குற கடை தாண்டா இருக்கும். ஏன்னா சரக்கு கூட போய் வாங்கி கொடுத்து போடலாம். அது போய் நேரத்தில் தெரிஞ்சு விடும். ஒரு ஆடவனாகப்பட்டவன் சந்தேகப்பட்டால் அடுத்த நொடியில் மறந்து விடுவார். ஒரு பெண்ணாகப்பட்டவனுக்கு சந்தேகம் என்பது வந்து விட்டால் அவ்வளவுதான், அது மரமாக வளர்ந்து விடும். செல்ல வேண்டும். இருங்க, யாரு சந்தேகம் வந்தா பேசுன்னு சொல்றீங்க? ஒரு பெண்களாகப்பட்டவருக்கு சந்தேகம் என்பது வந்து விட்டால் அது மரமாக வளர்ந்து விடும்.
ஏன்னா, ஒரு இல்லத்துல ஆண்களுக்கு சந்தேகம் வந்து விட்டா கூட நிவர்த்தி ஆயிடுமா? ஆமாமா. பெண்களுக்கு சந்தேகம் வந்து விட்டா அது பெருசுன்னு சொல்றாரு. அது உண்மைதான்டா. எப்படி என்றா, இங்க வா. ஒரு இல்லத்துல ஒரு ஆண்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா ஒரு சண்டை அடித்ததில் நடக்குதுன்னு வச்சுக்க ஆம்பளை முன்னாடிங்க ஆமா. அவங்க எங்க போவாங்க? நாங்க நேரா ஒயின் ஷாப்புக்கு தான் போவோம். அங்க போய் உங்களோட மன கஷ்டத்தை தீர்த்துக்குவீங்க. ஏன்னா அந்த மருந்து தான் எங்களுக்கு புண்ணு புற ஆத்துது. சரி, ஒரு பெண்ணா பட்டவங்களுக்கு எப்படிடா இருக்கும்? அவங்களா இந்த 2வது வீடு 3வது வீடு ஏகா தூக்கி போட்டு நறுக்குறான், அடி அடி அடிக்கிறான், குத்துறான், கும்முறான். என்ன ஒரு வார்த்தை வந்து என்னன்னு கேட்க மாட்டீங்களா? பக்கத்துல இருக்கிறவன்னு சொல்லுவாங்க. ஏண்டா அப்படி சந்தேகம் சண்டை வந்துட்டா அப்படி. ஆமா. ஆனா ஒரு பெண்களுக்கு கணவன் மேல சந்தேகம் வந்து விட்டா எப்படி இருக்குமா தெரியுமா? எப்படி? இப்ப நீ நாடகம் ஆடிட்டு வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்க, நீ பைய நேரத்துக்குமே அனாரி வீட்டுல தான் வைப்பேன். வீட்டுல தான் வைப்பேன். ஆனா ஒரு நாள் தினத்துல நீ பைய எடுத்துட்டு போகும்போது வண்டியை 3வது வீட்டுக்கு முன்ன நிறுத்திட்டு அந்த வீட்டுல ஏதோ தெருவுல அவங்க வீட்டுக்காரர் வர வெளியே எடுத்து என் பொண்டாட்டி கிட்ட கொடுத்துருப்பாரு. ஆமா. அதை எடுத்துட்டு போய் நீ வீட்டுக்கு போகாத உன் பொண்டாட்டி வாசல் நின்று பாத்துனே இருக்கட்டும். நீ வீட்டு வாசல்ல வண்டி எடுத்தாம 3வது வீட்டுல நிறுத்திட்டு இந்த கவரை எடுத்துட்டு போய் அந்த வீட்டு பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு நீ உன் வீட்டுக்கு போனா உன் பொண்டாட்டி மனசு எப்படி இருக்கும்? ஐயோ என் பொண்டாட்டி மோசமானவா. ஐயோ எங்க வீட்டுக்காரர் என்ன தெரியலையே, இன்னைக்கு என்னத்தான் 3வது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டான்னு தெரியலையே. ஐயோ அவளுக்கு இவனுக்கு என்னவா இருக்கும்? என்னவா இருக்கணும் மனசு எப்படா இருக்கும்? அது உண்மைதாயம்மா. அவங்க வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தது உன் பொண்டாட்டி தெரியுமா? நான் ஒண்ணு கூட கூட சந்தேக புத்தி வந்துவிடும். அப்பேற்பட்ட சந்தேகத்தை நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கேட்டா ஏன் நீங்க அவங்க வீட்டுக்கு வாங்கி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் நேரா கேட்டு விட்டா அப்பயே சந்தேகம். ஆனா அதே பெண் என்ன பண்ணுவ? வாசல் நின்னுங்க, நீ அந்த வீட்டு தானே போன, நீ உள்ள வா நான் பாத்து உள்ள போயிட்டேன், நீ அண்டாமால குண்டா தூக்கி போட்டு வணங்கட்டும். அந்த சந்தேகத்தை கேட்காதே மனசுல வச்சுக்கண்டா எப்படியா இருக்கும்? கைய காலத்துல ஓட்டி விடுவாங்க. அதாவது பெண்களுக்கு சரி வர சந்தேகம் மனசுல நிற்கா. நல்லா சாப்பிட்டா கூட சாப்பிட்ட மாதிரி இருக்காதா? இந்த தெருவுல நண்டு போனா கூட நண்டு போறது தெரியாதா? ஏண்டா என்னன்னு தெரியல அப்படியே கர 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 இருக்குமா மனசுல. அப்படின்னா அந்த சந்தேகம் வச்சு மனசுல இருக்கும். அப்பேற்பட்ட சந்தேகத்தை அப்பயே கேட்டு விட்டா தீர்ந்துடும். இப்ப என் மனசுல ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகத்தை நீ தீர்க்காமல் போனா என் மனசு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதனால என் சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண யாரு? நீ சந்தேகம் கேட்டு என்கிட்ட சண்டை வைக்காதுன்னா நான் அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்க முடியாது. உன் மனசு ரொம்ப பெருசு. அதனால என் சந்தேகத்தை நீங்க உனக்கு சந்தேகம் வந்தது மாதிரி தள்ளு. கண் படைத்த பரமசிவனுக்கு கோபம் வராத. இதுல என்னமே கோபம் இருக்கு? முதல் சந்தேகம் அது பஞ்சாச்சாரம் சொல்றாங்களே அப்படின்னா என்னங்க? அடே நந்திக்காவலே உமையானது கேட்கிறது. முதல் சந்தேகம் பஞ்சாட்சரம். இது ஏதாவது தெரிய வருமா? பஞ்சாட்சரம்னா என்னங்க? எங்க வீட்டுக்காரர் காட்டு. உங்களுக்கு தெரியுமா? எங்க தலைவர் அவர் பார்த்தா பஞ்சாட்சரம்